டயாஸ்டேசிஸ் ரெக்டாய் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு மெயினாக ஒரு 2 மசில் குரூப் இருக்குங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு டோனோடு இருக்கிற ஒரு 2 மசில் குரூப் நம்ம அப்டமனில் வெர்டிக்கலாக மேலேருந்து கீழே வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இந்த மசிலுங்கிறதுனோட ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால தான் நம்மளோட வயிறு பகுதி ஃபால் ஃபார்வர்ட் ஆகி தொப்பை மாதிரி இல்லாமல் இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சியில் நிறைய ஹார்மோன் எஃபெக்ட் ஆகி அந்த மசிலுக்கு நடுவில் இருக்கிற டிஷ்யூலாம் கொஞ்சம் தளர்ந்து போகிறதும், அப்புறம் அந்த மசிலே வந்து நம்மளுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனாலையும் தான் நம்மளுக்கு அந்த ஒரு வயிறு பகுதி ப்ரெக்னென்சியில் அது அவ்வளோ பெருசாக வருது. ஸோ இது நம்ம டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா இந்த மசிலுங்கிறது ஃபுல் டோனில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 மாதத்துக்குள்ளே எல்லாருக்குமே டைட்டாக ஆயிடுறதுனால திரும்ப அவங்களோட வயிறு பகுதி ஃப்ளாட் ஆகிடுது. பட் சில பேருக்கு இந்த மசில் வந்து டோன் கம்மியாக இருக்கிறதுனாலையும் இந்த மசிலுக்கு நடுவில் இருக்கிற கேப் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அந்த ஒரு தொப்பை கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு லூஸான ஒரு அப்டமனாக நம்ம பார்க்குறோம்.